நம்ம சாக்ரிஃபிஷியல் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, டூக் கலேஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கூட அவர் சரிப்பியை குயினாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகாக கிளம்பியிருப்பாங்களா. அதுக்கடுத்து நம்ம அனுபிஸ் தான் கட்டுறாங்க. இவரை பாருங்க, அவரே வந்து டூக் கலேஸே வந்து சரிப்பியை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அனுபிஸ் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேற்று தான் வந்து சரிப்பி சொல்லிட்டால இது மாதிரி நான் குயினாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால இனிமே அவளை வந்து நம்ம குயின் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அரசர் அதுக்கு சொல்கிறார், நீ என்ன சொல்கிற, அவள் தான் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சால, அப்போ அவள் தான் நான் குயினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அனுபிஸ் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவள் வந்து நான் குயினாக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிலேருந்து விலகுனதுக்கு அப்புறம் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதனால நாங்கள் சரிப்பி ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் ரோமுக்கு சோகமாக வந்துட்டு இருக்கான். நம்ம சரிப்பியும் பார்த்துட்டு கேட்குறான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் வந்து சொல்ல மாட்டான். சொன்னால் அது சரிப்பி சோகமாயிருவாள்ல, இவ இப்படி சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால சொல்ல வேணாம், நம்ம இதே உட்காந்துருப்பான். அப்பயே சரிப்பி கேட்டுட்டு இருக்கா, ஏதாச்சும் தப்பாயிடுச்சா, ஏதாச்சும் சொல்லுங்க, திருப்பி என்னை பற்றி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். அனுபிஸ் ஒரு நாள் வந்து இவளை புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம சரிப்பி கட்டுறாங்க. லைப்ரரியில் புக்கு படிச்சுட்டு இருக்கா. அதில் ஒரு புக்கை காணும். என்ன அந்த புக்கு மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. அப்போ தான் குட்டி சொல்லுதுங்க, ஒரு வேளை அது வேற லைப்ரரி இருக்கும், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவ சொல்கிறா, இல்லை நானே போகிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. இங்கே கட்டுறாங்க. 2 காவலர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பற்றிட்டு அனுபிஸ் கத்துறாரு, என்னடா உங்களுக்கு வேலை நேரத்தில் இப்படி காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, வேலையை விட்டு தூங்கிடுவேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்களும் பயந்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அனுபிஸ் போகிறப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இப்போல்லாம் இவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு இருக்காங்க, நேற்று நடந்துள்ள விருந்தில் பார்த்தியா, மனுஷங்கள்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப கெட்டவங்களாம் இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது அனுபிஸ் வந்து ஒருத்தர் கேட்டுட்டு தான் இருக்குது. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவள் நடிக்கிறது கூட இவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, இவ இப்படி நடிச்சு தான் அரசர்கிட்ட அந்த சாக்ரிஃபிஸ்லேருந்து தப்பிச்சு இப்போ அரசர் கூடயே இருக்கிறா. இவளை வந்து நான் நம்பவே மாட்டேன், என் கண்ணிலேருந்து இவ என்றைக்குமே தப்பிக்க முடியாது, இவளை வந்து எப்படியாச்சும் அரசர்கிட்டருந்து பிரித்து வைக்கிறது தான் என்னோட வேலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நடந்து வந்தால் குறுக்கையில் இவ வந்துடுறா. சரிப்பி வந்துடுறா, புக்கு தேடி வந்தால. சரிப்பியை அனுபிஸை பார்த்தோன்னே அவரோட உதவியோடய அந்த லைப்ரரிக்கு போய் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதில் வேற சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வேற வேலையை இருப்பீங்க, நான் வேற உங்களை தொலை பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புக் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுபிஸ் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ எப்படி அரசரை ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காரு, இவ கதையை நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. கதையை முடிச்சுட்டா சரி, இங்கே யாருமே இல்லை, புக் ஷெல்ஃப் இருந்தால் அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு பழியை மாற்றிடலாம், இவளை இங்கேயே முடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எப்படியாச்சும் அவரை கொல்லணும், நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு கிட்ட வந்துகிட்டு இருந்தா சரிப்பி அங்கேருந்து ஒரு புக் எடுப்பா. அவ்வளோதான், மீதி புக்கெல்லாம் அனுபிஸ் மண்டையில் விழுந்து இவர் கீழே விழுந்துருவாரு. அப்போ அவள் சாரி கேட்டுட்டு நிற்கிறா, தெரியாமல் விழுந்துருச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரும் சரி விடு நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் சரிப்பி சொல்கிறான், நானே பிரச்சனையெல்லாம் தனியாக பார்த்துக்கணும் தான் இருந்தேன், நீங்கள் இருக்கனால எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்குது, ரொம்ப நன்றி அனுபிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவளுக்கு ஆபத்து வர்றது கூட தெரில, இப்படியே கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குவார். பார்த்தா இவர் மயங்கி கீழே விழுந்துருவாரு. சரிப்பி கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. அனுபிஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரு. இப்போதான் அனுபிஸோட பாஸ்ட்டை கட்டுவாங்க. அவர் சின்ன பிள்ளைல என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து இருக்கப்ப பணியால் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, அது மாதிரி அப்பாவுக்கு ஃபியூனரல்ல வாங்க போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவரோட பதவியை ஏற்றுக்கணும் வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பதவியை எனக்கு பிடிக்கல, அரசருக்கு ஒரு நாய் மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பா அப்படிதான் இருந்தார், பரம்பரையா இவங்க இனமே வந்து அரசருக்கு ஒரு முக்கிய சேவகர்களாக இருக்கிறாங்க. இதில் என்னன்னா, இவங்க அரசருக்காக உயிரை விட கூட தயங்கக்கூடாது, யாராச்சும் அரசரை கொள்ள வந்தா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவகர் இவங்க. அது மாதிரிலாம் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எங்கள் அப்பா இறந்து போனப்போ அந்த அரச குடும்பத்துக்கு என்னாச்சு, எதுவும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலையால் போயிட்டான்னு மட்டும்தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து அரசரை கூப்பிட்டு இருக்காரு இந்த பையனை. இது மாதிரி அப்பாவோட ஃபியூனருக்கு போகலையாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இதெல்லாம் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் தான் அந்த அரசர் சொல்கிறாரு, அவரோட டியூட்டி ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் வயசு வேணும், அதனால நீ அது வரைக்கும் பிரின்ஸை பார்த்துக்கோ, யாரை நம்ம ஹீரோ பார்த்துக்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு போயிருக்கான். அங்கே தான் ஹீரோ கூட தான் இருந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு ஹீரோவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுலேயும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னா, நான் வந்து நல்லா படித்து இந்த அரசாங்கத்தை விட ஒரு முக்கியமான ஆளாக மாறணும், எல்லாரை விட பவர்ஃபுல்லாக மாறணும், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் இவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இவன் நடந்து வந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி நிப்பாட்டுவான். என்னடான்னு பார்த்தா கீழே வந்து எறும்பு கூட்டம் போயிட்டுருக்கும், அதை மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பிடிச்சி நிப்பாட்டியிருப்பான். அப்போ தான் அனுப்பி சொல்கிறான், இந்த எறும்புகளை மிதிக்கிறதுல என்ன ஆக போகுது, கொஞ்சம் தான் சாக போகுது, இதனால் என்ன இது இனமேவா அழிய போகுது, இப்படியே நம்ம விட்டு நம்ம பாவம் பார்த்து இதுங்க நிறைய ஆயிட்டுன்னு நம்ம ஈக்கோ சிஸ்டத்துக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அரசர் பார்த்துட்டு அதான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ நீ நல்ல அறிவாளி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு வந்து எறும்பு முன்னாடி வைப்பான். இது என்ன பண்ணும், ஒரு எறும்பை ஃபாலோ பண்ணிட்டு தானே இதுங்க போகும், அப்படியே போயிட்டு இருக்கா. இதை சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ இது மாதிரி, நீ நகர்ந்து போகிறதுக்கு வழி இருக்கப்போ எதுக்கு நீ அதை தேவையில்லாமல் மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இந்த அனுபிஸ் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஓ இப்படி தான் அரசராக இருக்கிறதுல இதுதான் நல்லதா, நீங்கள் யாரை மிதிக்கணும் மிதிக்கக்கூடாதுலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த எறும்புகளை மிதிச்சிட்டு அப்புறமேட்டு இல்லை அனுபிஸ் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு இருக்கா. அது மாதிரி வால் பயிற்சிக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்க வாங்கன்னு சொன்னால் அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டால் எனக்கு இந்த வால் பயிற்சி எல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அனுப்பி சொல்கிறான், நீங்கள் தான் முதல்ல போரில் படையை நடத்திட்டு போகணும், நீங்கள் இப்படி சொன்னால் யார் போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் இவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை சாதா மரக்கத்தியில் வெட்டினாவே வலிக்குது, நெஜக்கத்தியில் வெட்டினா எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ தான் அனுப்பி சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படி நீங்கள் லாஸ்ட்டாக போரில் இருந்தால் கூட உங்களுக்காக வேலை பார்க்குறவங்க தான் உங்களுக்காக வீர விடுவாங்க, நீங்கள் பத்திரமா தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் ஹீரோ சொல்கிறான், அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அடிப்பட்டால் யாருக்காக இருந்தாலும் வலிக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் பயிற்சிக்கு போகிறான். இதை பார்த்துட்டு அனுப்பிஸ் நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி உலகத்தோட உண்மையே தெரியாமல் முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு இவன்லாம் எப்படி அரசனாக இருக்க முடியும், இப்போ அரசராக இருக்கார்ல இவர் என்னால் தோக்கடிச்சிட்டு வர முடியாது, இந்த பையன் அரசரானா ஈஸியாக இவனை நான் தோக்கடிச்சிட்டு பெரிய ஆளாயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் பார்த்தா அவ்வளோதான், அனுப்பிசிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அனிபிஸ் பாருங்க அப்போ கூட புலம்பிக்கிட்டே படுத்திருக்கான், ஐயோ நான் எந்திரிச்சு படுக்கணும் என்னால் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே படுத்திருக்கான். அப்போ தான் பார்த்தா இவன் தலையில் யாரோ வந்து கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்ஸ் தான் வந்துருக்கிறான். யாருக்குமே தெரியாமல் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் வந்தால் எந்த அவனுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் உடம்பு சரியாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இவன் கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, நான் உன்னை நினச்சி கவலைப்பட்டேன், ஏன் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்கான். அப்போ தான் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கான், நான் சாதாரண பணியால் தானே இவருக்கு, இவரையே என்ன நினச்சி இவ்வளோ கவலைப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கான். அத்தோட இவன் சொல்லிட்டு இருக்க அனுப்பி சரி சரி நீங்கள் சீக்கிரம் உங்கள் ரூமுக்கு போங்க போங்க உங்கள் அரண்மனைக்கு போங்கன்னு பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருந்தா ஜன்னலை உடைச்சிட்டு எவனோ உள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ இந்த அரசருக்கு எதிரிங்க தான் வந்தால் பிரின்ஸையும் அனுபிஸையும் கடத்திட்டு போயிட்டாங்கலாம், அவரை கண்டுபிடிக்க ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியாட்கள்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கடத்திட்டு வந்தவங்க வந்து பிரின்ஸையும் அனுபிஸையும் ஒரு கொக்குக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அனுபிஸ் மட்டும் முழிச்சுப்பானா, முழிச்சு பார்த்தா இவங்க பார்த்துருவாங்க, ஒருத்த மட்டும் முழிச்சுக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ தான் அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம பிரின்ஸை பிடிச்சிட்டோம், இவன் ஆஸ்டேஜாக வச்சு நம்மளோட ஆட்களை வந்து வெளியிட சொல்லிடலாம், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அரசரோட ஹெட்டுக்கு தான் நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்போ தான் வந்து அனுபிஸுக்கு புரியும், அப்போ இவங்க தான் வந்து எங்கள் அப்பாவையும் கொண்டதான்னு சொல்லிட்டு அவனோட வாழை பிடிச்சி கடிச்சு விட்ருவான். அது மாதிரி என் அப்பா திருப்பி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஓ நீ அவனோட பிள்ளையா, உன்னோட நிலைமைக்கு காரணமும் அரசர் தான் தெரியுதா, உன்னை நாங்கள் எதுக்குமா பிடிச்சிட்டு வந்தோம், உன்னை கொன்று நாங்கள் எப்படிப்பட்டாங்கன்னு நாங்கள் நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எனக்கு கொல்லலான்னு சொல்லிட்டு கத்தி வாங்கினா நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தி குத்து வாங்கிடுவான். ஆனால் அப்படி வாங்கி கூட திருப்பி ஹீரோ எந்திரிச்சு நிற்பான். அப்போ தான் வந்து அனுப்பி சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்து ஃப்யூச்சர் கிங்கு, எனக்காக உங்கள் உயிரை தியாகம் பண்ணாதீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தான் ஹீரோ சொல்கிறான், ஒரு அரசன்னா எல்லாரையும் பாதுகாக்கணும், என்னோட ஃப்ரெண்டை கூட என்னால் பார்த்துக்க முடியலன்னா நான்லாம் என்ன ஒரு அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுக்கத்தும். அவ்வளோதான், அந்த கொகையில் இருக்க கல்லெல்லாம் இடிஞ்சு அந்த கடத்தல்காரங்க மண்டையிலே விழுந்துருது. இந்த பவரையும் இந்த சத்தத்தையும் கேட்டு வெளில இருக்க பணியாட்கள்லாம் இந்த ஹீரோவையும் அனுப்பிசையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போதைங்க அடுத்த சீலை கட்டுறாங்க. அங்கே இருக்க பணியால் வந்து இது மாதிரி அனுப்பிச்சிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலை, அதே மாதிரி பிரின்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பு சரியாயிருன்னு சொன்னாங்க ரெஸ்ட் எடுத்தனால. அதோட பிரின்ஸ் வந்து உங்களுக்காக அரசர்கிட்ட கெஞ்சி கேட்டாராம், உங்களுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது, உங்கள் வேலையை எதுவும் பிடிங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் நல்லா பாதுகாக்க முடியல, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பானா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அனுபிஸுக்கு புரியும், நான் இவ்வளோ நாள் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், இப்போ தான் எனக்கு அப்பாவை பற்றி புரியுது, அப்பா நான் எனக்காக ஒரு அரசரை கண்டுபிடிச்சிட்டப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்து நம்ம பிரின்ஸுக்கிட்ட தான் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அனுபிஸு, என்னை மன்னிச்சிருங்க அரசே, என்னால் உங்களை பாதுகாக்க முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அதுக்கு இவன் சொல்கிறான் ஹீரோ, என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை, என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல வந்து அனுபிஸ் சொல்கிறான், ஒரு அரசர் வந்து என்றைக்குமே யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாது, அதோட நீங்கள் எப்போதுமே யார் முன்னாடியும் ஒரு ஷீல்டு மாதிரிலாம் வந்து நிற்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், அதனால ஃப்யூச்சரில் இன்னும் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நான் தான் உங்களோட நிழல், உங்களோட அரசாங்கத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன், எப்போதும் உங்களுக்கு உண்மையாக செயல்படுவேன்னு சொல்லிட்டு வாக்கெல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, இப்போ தான் அனுபிஸ் மயக்கம் போட்டிருந்தானா, இப்போ தான் கண்ணு முழிக்கிறான். அப்போ பார்த்தா யாரோ இவன் தலையில் கை வச்சிருக்க மாதிரியே இருக்குது. முழிச்சு பார்த்தா பிரின்ஸ் முடிஞ்சு தெரியுது. அப்போ தான் ஒத்து பார்க்குறான், பார்த்தா அது சர்ப்பியை பார்த்தோன்னே விற்குன்னு எந்திரிச்சிடறான். அப்போ தான் அனுபிஸ் வந்து சர்ப்பிகிட்டே கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு சர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கேட்குறான். அப்போ தான் சர்ப்பி சொல்கிறா, இது மாதிரி நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, அப்புறம் நான் இங்கே உங்களை தூக்கிட்டு வந்தேன், இப்போ நீங்கள் பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தொல்லான்னு வந்தால் பிடிச்சி தள்ளி விட்டுறான். என்ன நினச்சேன், நீ இப்படி செஞ்ச உதவிக்காக நான் அவன்கிட்ட எப்போதும் நன்றி கடனோட இருப்பேன்னு நினச்சியா, நீ அரசரை வேணா ஏமாத்திருக்கலாம், என்னால் ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா சர்ப்பி அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா.
ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபிஸ் பார்த்தா அப்போ தான் அவ சொல்லிட்டு இருக்கா, நீ கூட ஃபஸ்ட்டு என்னை மரியாதையோட பேசுனியா, அதனால நான் கூட உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன், இப்போ தான் நீ வந்து நார்மலாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அரசரும் ஒன்று நினச்சி கவலையாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் சொல்கிறான், அரசர் என்ன நினைக்கிறாருன்றதை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் 1000 வருஷம் தேவைப்படும், எனக்கும் அவருக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் சரிப்பி சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியாது தான், ஆனால் நான் அரசரை வந்து புரிஞ்சிக்கிறேன், அவரை பார்க்குறேன், அவருக்கு வந்து எது மேலெல்லாம் அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன், அதனால சீக்கிரம் உடம்பு சரியாக்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில வரா. இவ சொன்ன மாதிரி தான் வெளில தான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்படியே அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே அடுத்து சில்ல கட்டுறாங்க, மித்த மந்திரிலாம் சொல்கிறாங்க, அதான் சரிப்பி சொல்லிட்டாங்கல்ல இது மாதிரி குயினாக இருக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அனுபிஸ் படுறான். அதெல்லாம் இல்லை, அவள் வந்து கண்டிஷன் படி அதில் ஜெயிச்சிட்டா, இப்போ வந்து அடுத்த கண்டிஷனுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவனே மாற்றி சொல்கிறான். அரசரே இதை பார்த்து அசந்து போயிட்டாரு. ஆனால் மித்த மந்திரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அனுபி சொல்கிறான், இப்போ நான் சொல்கிறது தான் சரிப்பி அதே மாதிரி அடுத்த கண்டிஷனுக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் மனசு மாறிட்டு போல, இப்போ தான் இவன் சரிப்பியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.